இந்த பனைமரத்துல இருந்து வர நுங்க யார் அதிகமாக மிஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? சொந்த ஊர்ல இருந்து சிட்டிஸ்க்கெலாம் பிழைக்கிறதுக்காக வந்துட்டு சிட்டிஸ்லேயே செட்டில் ஆகிட்டு சம்மர் சீசனில் இந்த நுங்கு கிடைக்காதா, எப்படா நம்மளுக்கு இந்த நுங்கு கிடைக்கும், எப்படா நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ற மக்களுக்குலாம் இதோட அருமை நல்லாவே தெரியுங்க. இந்த சம்மர் டைமில் நம்ம வேலையிலேருந்து கிடைக்கிற 2-3 நாள் லீவில் நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம அண்ணன் தம்பி பங்காளிங்க உறவினர்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட சேர்ந்து போகிற ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு எங்கே பனைமரம் இருக்குன்றதை தேடிதாங்க. எப்படி எங்கள் அப்பா அம்மா அண்ணா எல்லாம் வெளுத்து கட்டுறாங்க பார்த்தீங்களா? நம்ம இப்படி வெளுத்து கட்டணும்னா அதை வெட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தங்கள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்க வெட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இளநுங்கு ஆல்ரெடி ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதோட அவங்க பாசத்தோடு சேர்த்து கொடுக்கும்போது தேன் மாதிரி இனிக்குங்க. ஸோ நம்மளும் பாரபட்சமே பார்க்காம இது எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டு நுங்கு பத்தலைன்னு இன்னும் 4-5 மரத்தை வேட்டையாடி நுங்கு கொலையை அறக்கிறதுக்காக நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க பாசமாக.